ஆண்டவரே இந்த செய்தியை அப்பா இந்த இடத்துல கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களும் சரி, ஆன்லைனில் கேட்க போகிறவர்களும் சரி, இந்த வாக்கு தத்தம் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருப்பேன்னு சொல்லுகிற இந்த வார்த்தையின் ஆசீர்வாதம் அவங்க வாழ்க்கையில அப்படியே நடப்பதாக என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோட கூட, சத்தமா சொல்லுங்க, நான் உன்னோட கூட, இன்னும் சத்தமா, நான் உன்னோட கூட இருப்பேன். யாரை பார்த்து சொல்றாருன்னா, நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 16வது வசனத்துல அங்க ஒரு மனுஷன் இருக்கிறார். அவன் ஒரு பயந்த சுபாவம் உள்ள மனிதன். அவனுடைய வாழ்க்கையில எதிரிகளை எதிர்த்து போராடுவதற்கு அவனுடைய தைரியம் கிடையாது. எந்த ஒரு பலத்தையும் இல்லாத ஒரு மனுஷன், முடங்கி கிடக்கக்கூடிய, பயந்து ஒதுங்கி கிடக்கக்கூடிய மனிதனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னோட கூட, அல்லேலூயா, நான் உன் கூட இருக்க போகிறேன். ஏன்னா இங்க என்ன சம்பவம் நடக்குதுன்னா, இந்த கிதியோன் அந்த தேசம் எல்லாம் சுமார் 7 வருஷம், அந்த 6வது அதிகாரம் 1வது வசனத்துல இருந்து படிச்சீங்கன்னா 7 வருஷம் கர்த்தர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை மீதியானியரின் கையில் ஒப்பு கொடுத்து விட்டார். ஒப்பு கொடுத்ததுனால என்ன நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2வது வசனம், 3வது வசனம், 4வது வசனத்தெல்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த மீதியானியர்களின் நிமித்தமாக அங்க இருந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கு மலைகளிலும் கெபிகளிலேயும் கூடாரம் கட்டி உட்கார்ந்துருந்தாங்க. சொந்த வீடை விட்டுட்டு அங்க போய் உட்கார்ந்துருந்தாங்க. எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. எங்க பிரமாண்டமா சொந்த வீடை கட்டிட்டீங்க, வீட்டுக்குள்ள குடியிருக்க முடியல, மலையில போய் குடியிருக்கீங்க, எப்படி இருக்கும்? ஜாலியா இருக்க முடியுமா? சந்தோஷமா இருக்க முடியுமா? அப்படிப்பட்ட நிலைமை தான் அந்த நாட்கள்ல சுமார் 7 வருஷம் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த எல்லாரும் மலைகளுக்குள்ள இருக்கும்போது இந்த கிதியோன் மாத்திரம் தேசத்துக்குள்ள ஒரு வாரத்துல உட்கார்ந்து ஆலைக்கு பக்கத்துல உட்கார்ந்து போர் அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கிதியோனை பார்த்து சொல்றாரு, அப்பா நீதாப்பா பராக்கிரமசாலி அப்படிங்கிறாரு. நம்மளை பார்த்து பராக்கிரமசாலி அப்படின்னு சொல்லிட்டு என்னமா பண்ணுவோம்? என்ன செய்வோம்? என்ன செய்வோம்? ஆனா என்ன செய்வோம்? பராக்கிரமசாலி என்ன சந்தோஷம் வருமா? ராதா, கர்த்தர் சொல்லி இருக்கிறாரியா, நான் பராக்கிரமசாலி சொல்லி இருக்கிறாரு. ஆமென் ஆண்டவரே, அல்லேலூயா ஆண்டவரே. அப்படிதானே? ஆனா அந்த கிதியோனுக்கு என்ன வந்தது பாருங்க, புலம்பிட்டான். அல்லேலூயா. அதே நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா 13வது வசனத்தில், அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே கர்த்தர், ஃபர்ஸ்ட் கேள்வியே என்ன கேட்கிறான்? படிங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன கேட்கிறான்? கர்த்தர் எங்களோட இருந்தா இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானே. நிறைய முறை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாவா இல்லையா? கண்டிப்பா கேட்டிருப்பீங்க. அல்லேலூயா. இந்த யூடியூப்ல கேட்க போற பிள்ளைகளுக்கும் சொல்ல, நீங்களும் கண்டிப்பா கேட்டிருப்பீங்க, என் கூட கர்த்தர் இல்லையே. அல்லேலூயா. 2025 மாத்திரமல்ல, அதுக்குள்ள முன்னாடி திரும்பி பார்த்தா சில இடத்துல கர்த்தர் என் வாழ்க்கையில இல்லையேன்னு சொல்லி புலம்புன நாட்கள் இருந்திருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, அதனாலதான் இந்த கிதியோனை பார்த்து சொல்றாரு, அப்பா கிதியோனே, நான் உன் கூட இல்லைன்னு சொல்லி நீ ஃபீல் பண்ணல, இப்ப நான் உன் கூட இருப்பேன்னு சொல்றாரு. கையை தட்டி ஆமென். அவருடைய இருதயத்துல இருக்கக்கூடிய காயத்துல, அதுல 4 காயம் இருக்குது. அதுல முதல் காயம் என்னது? முதல் காயம் என்னது? அதுல 4 விதமான காயம் இருக்குங்க. அதுல முதல் காயம் என்ன சொல்றா? கர்த்தர் எங்களோடு, பேசுங்க, இருந்தாரா இல்லையா? இல்ல. அவர் அழகா சொல்றாரு, கர்த்தர் எங்களோட இருந்தால் இவையெல்லாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவரே நீர் எங்க கூட இல்லையே, அதனால தானே நான் இப்படி என் வாழ்க்கை இருக்குது. அடுத்தது சொல்றாரு பாருங்க, கர்த்தர் எங்களை இருந்து எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்களை எல்லாம் எங்கே? அப்ப அற்புதமும் இல்ல ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தேவனுடைய கிரியை என் வாழ்க்கையில, என் தேசத்து வாழ்க்கையில இல்லையேன்னு சொல்லி அன்னைக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். தேசம் என்று சொல்வதை விட என் ஜனங்கள் வாழ்க்கையில இல்லையே, பரிதபித்து கொண்டு இருக்கிறான். அடுத்தது சொல்றான் பாருங்க, அப்பொழுது கர்த்தர் எங்களை கை விட்டுட்டார். 3வது காரியம் என்ன சொல்றாரு? கை விட்டுட்டார். நீர் கை விட்டுட்டீர் ஆண்டவரே, அதனாலதான் இவங்க இந்த மீதியானியர் எல்லாம் எங்களை சிறைபிடிக்கிறார்கள், எங்களை கொடுமைப்படுத்துகிறார்கள். அடுத்தது சொல்றான் பாருங்க, எங்களை மீதியானியரின் கையில் எங்களை கர்த்தர்
கர்த்தர் ஒப்பு கொடுக்கவில்லை என்று சொன்னால் யாரு கையில ஒப்பு கொடுக்கப்பட முடியாது. மீதியானிக்கு கையில யார் ஒப்பு கொடுத்தா? யார் ஒப்பு கொடுத்தா? இதையெல்லாம் செஞ்சது யாரு? சொந்த வீடை கட்டி வச்சுட்டு மேல போய் குடியிடுறான்னு சொல்லி ஓட விட்டு விரட்டினது யாரு? கர்த்தர். ஏயா விரட்டுறாரு கேட்கீங்களா? அவங்க செஞ்ச புறஜாதிகளுடைய மார்க்கத்தை பின்பற்றினார்கள். அல்லேலூயா. அப்போ இந்த காரியத்துல தேசமே இப்படிப்பட்ட ஒரு சிறையிருப்புக்குள்ள இருக்கும்போது இந்த ஒரு மனுஷன் மாத்திரம்தான் தன்னோடு கூட கர்த்தர் இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்றான். என்ன ஃபீல் பண்றான்? என்ன ஃபீல் பண்றான்? கர்த்தர் இல்ல. பக்கத்துல தட்டி சொல்லுங்க, நம்மோடு அவர் இருக்கிறார். இந்த 2026ல அவர் கூட இருக்கிறத சொல்லுங்க பார்க்கலாம். கையை பிடிச்சி இந்த 2026ல சொல்லுங்க பார்க்கலாம். உரைக்கிற மாதிரி இந்த 2026ல கர்த்தர் உங்க கூட இருக்கிறதை நிரூபித்து காட்டுகிற ஆண்டு. கையை தட்டி ஆமென். அல்லேலூயா. அவர் சொல்றாரு பாருங்க, எப்பா உன் கூட இல்லைன்னு சொல்லி நீ ஃபீல் பண்ணப்பா, இப்ப சொல்றாரு எப்பா உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட கூட போன்னு சொல்லி அவனை என்கரேஜ் எல்லாம் பண்றாரு. ஆனா இந்த கிதியோனுக்கு என்கரேஜ் வரல, பயந்து போய் கிடக்கிற. ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ பயப்படாத, நான் உன் கூடவே இருப்பேன். அல்லேலூயா. என்ன சொல்ல? நான் உன் கூடவே இருப்பேன். அதுக்கப்புறம் சொல்லார் பாருங்க, நீ யாரை கண்டு எதை கண்டு பயந்து நடுங்கி கொண்டு இருக்கிறாயோ அதே மீதியானியரை உன்னை கொண்டே நான் முறியடிப்பேன். கையை தட்டி ஆமென். நீங்க யாரை கண்டு எதை கண்டு ஐயோ என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் இதை ஜெயிக்கவே முடியாது, இந்த பாவத்தை ஜெயிக்க முடியாது, இந்த பிரச்சனையை ஜெயிக்க முடியாது, இந்த உபத்திரவத்தை ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லி கொண்டிருந்த அதே காரியத்தை இந்த 2026ல நீங்கள் வெற்றியை காண்பீர்கள். அல்லேலூயா. 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 சத்தம் அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் உங்களுக்காக அல்ல உங்களை கொண்டு கிரியை செய்கிறான். எத்தனை பேருக்கு நான் சொன்னது புரிஞ்சுது? கர்த்தர் நமக்காக கிரியை செய்கிறவர் அல்ல. இந்த 2026ல கர்த்தர் நம்மை கொண்டு கிரியை செய்கிற ஆண்டு. கையை தட்டி ஆமென். அல்லேலூயா. நம்மை கொண்டு கிரியை செய்வதற்காக அவர் கூட வந்து இருக்கிறார். அல்லேலூயா. இந்த கிதியோனோடு என் கூட வந்து உட்கார்ந்தாரு. எப்பா கிதியோனே உன் கூட வந்து உட்கார்ந்துட்டேன், சரி நீ ஒரு பக்கம் என்ன பண்ணு, ஆளைய போர் அடிச்சுக்கிட்டே இரு, நான் பக்கத்திலே உட்கார்ந்துக்கிறேன் அப்படியா சொன்னாரு? நீ பாட்டில் பிரச்சனையை பார்த்து அழுது 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 வருஷம் ஃபுல்லாக அழுதுகிட்டே இருந்த. அதே மாதிரி இந்த 2026லையும் இதை ஜெயிக்க முடியலையே, இந்த உபத்திரவம் மாற மாட்டேங்க, இந்த கண்ணீர் மாற மாட்டேங்க, இந்த திண்டனை மாற மாட்டேங்கன்னு சொல்லி பிரச்சனைக்கு முன்னாடி உட்கார்ந்து அழுதுகிட்டே இரு, நான் கூடவே இருக்கேன் அப்படியா சொன்னாரு? அல்லேலூயா. அடுத்த சொல் அந்த பகுதியை அடுத்த பகுதியை படிங்க பார்க்கலாம். 16வது வசனத்துல, நான் உன் கூடவே இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரையும் முறியடிப்பாய். நல்லா கவனிங்க. எதை கண்டு புலம்பிக் கொண்டிருந்தீர்களோ, எதை கண்டு என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சியா, இனி என் தலையெழுத்து இதுதான், இதுக்கு மேல என் லைஃப்ல அற்புதத்தை பார்க்க முடியாது, இதுக்கு மேல அதிசயம் கிடையாது, இதுக்கப்புறம் இந்த பிரச்சனை மாறாது, இந்த கண்ணீர் மாறாது, உபத்திரவம் மாறாதுன்னு சொல்லி கொண்டிருந்த அதே காரியத்துல உங்களை கொண்டு கர்த்தர் கிரியை செய்கிற ஆண்டு இது. கையை தட்டி ஆமென். அல்லேலூயா. சொல்லும் போதே சொல்ல, நான் உன் கூட இருப்பேன்டா. நீ எதை ஜெயிக்க முடியாம இருக்கிறியோ, எதுல நீ வெற்றி பெற முடியாம இருக்கியோ, எதை கண்டு பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறியோ, அதை ஒரே மனுஷனை முறியடிக்கிறது போல முறியடிப்பாய். அல்லேலூயா. அவர் சொல்லக்கூடிய சும்மா கிடையாதுங்க. மீதியானியரை முறியடிப்பது என்பது சாதாரணமான காரியம் கிடையாது. அதனால தான் இந்த கிதியோன் என்ன பண்ணாரு தெரியுமா? அடையாளத்தை கேட்டார். அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் அடையாளத்தை காண்பிக்காம போகக்கூடாதுன்னு சொல்லி திரும்ப திரும்ப அடையாளத்தை காட்டி காட்டி வாங்குறாரு. ஏன் தெரியுமா? நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இல்லாம இருந்தவனுக்கு கர்த்தர் அடையாளத்தை காண்பித்து நான் கூட இருக்கிறேன்னு சொல்லி நிரூபித்து காட்டினார் என்று சொன்னார். இன்னைக்கு தன்னுடைய சொந்த குமாரனையே நமக்காக ஒப்பு கொடுத்து நம்ம கூடவே இருக்கிறாரே. அல்லேலூயா. நமக்காக எப்படிப்பட்ட காரியத்தை எல்லாம் செய்வார். அல்லேலூயா.
அன்னைக்கு அவன் அடையாளத்தை தேடினான், இன்னைக்கு அடையாளத்தை தேட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அவசியம் இல்லை தெரியுமா? இயேசுவே இந்த உலகத்தில் நமக்காக பிறந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கி மரணத்தை ஜெயித்து எழுந்து இன்னைக்கும் உயிரோட கூட அவர் சொல்லிட்டு போனார் அல்லவா, நீ உலகத்தின் சகல நாட்களிலும் முடிவு பரிந்தமும் நான் உங்களோட கூட இருக்கிறேன்னு சொல்லி இன்னைக்கும் நம்ம கூடவே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு தேவன் நம்ம கூட இருப்பதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? இயேசுவின் மரணம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. சரி, இப்ப சொல்றாரு, எப்பா நான் கூட இருப்பேன்பா அப்படின்ட்டார். இப்ப கூட இருப்பேன், நீ படுத்து தூங்கு. இல்ல, நோ, நீ யாரை கண்டு பயந்தாயோ அதை போய் நீ ஃபேஸ் பண்ணு. நீ எதை கண்டு சோர்ந்து போயிருந்தாயோ அதை போய் ஃபேஸ் பண்ணு. என் வாழ்க்கையில நிம்மதியே இல்லை தம்பி, என் வாழ்க்கையில பிரச்சனை, என் வாழ்க்கையில தோல்வி, என்னால இந்த காரியத்தை விட்டு வெளியே வர முடியலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்களா, அதை இப்போ போய் ஃபேஸ் பண்ணுங்க. ஏன் முன்னாடி ஃபேஸ் பண்ணும்போது தனியாளு, இப்போ ஃபேஸ் பண்ணுறது கர்த்தர் கூட இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இதுக்கு முன்னாடிலாம் கர்த்தர் என் கூடவே இல்லையான்னு கேட்கீங்களா? கூட இருந்தாருங்க, கூட இருந்து அமைதியா இருந்தாரு. இப்போ கூட இருக்கிறவர் உங்களை செயல்பட விட்டு அவர் உங்க கூடவே இருந்து வழி நடத்துவார். எத்தனை பேருக்கு நான் சொன்னது புரிஞ்சுது? அல்லேலூயா. இதுக்கு முன்னாடி கூட இருந்தவர் அமைதியா இருந்தாரு, ஆனா இப்போ கூட இருக்கிறவர் நம்மள அள வச்சு பார்க்கறதுக்காக அல்ல, நீ எந்திரிச்சு முன்னாடி போ, நான் கூடவே வந்து உனக்கு ஜெயத்தை தருகிறேன். அல்லேலூயா. தோக்க வைப்பதற்காக அல்ல. பக்கத்துல தட்டி சொல்லுங்க, நம்மள ஆண்டவர் தோக்க வைப்பதற்காக அல்ல, ஜெயிக்க வைப்பதற்காக கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த காரியத்தெல்லாம் ஜெயிக்க முடியாதோ அதை ஜெயிக்க வைக்க கூட இருக்கிறார். இந்த கிதியோன் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லி இருந்த காரியத்தை எல்லாம் கர்த்தர் அவன் கூட இருந்தவனை ஜெயிக்க வைப்பேன்னு சொன்னார். ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. இப்போ ஒரு சம்பவம் நடக்கிறது. என்ன சம்பவம் தெரியுமா? இந்த இப்போ அப்படியே நீங்க திருப்பி பார்த்தீங்கன்னா 7வது அதிகாரத்துக்கு வந்திருக்கு. இப்போ ஒரு சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம்னு சொன்னா, இந்த கிதியோனு ஒரு கூட்டத்தை கூட்டிட்டான். ஆண்டவர் சொல்லிட்டாரு, மீதியானுக்கு விரோதமா படையெடுத்து போன்னு சொல்லிட்டாரு, நான் கூட இருக்கிறேன்னு சொல்லிடணும். உடனே இவன் போய் ஒரு கூட்டத்தை கூட்டிட்டான். அந்த கூட்டம் எத்தனை எவ்வளவு ஆயிரம் பேர் தெரியுமா? 3வது வசனம், கடைசி வசனத்தை, கடைசி பகுதியை படிச்சு பார்த்தீங்கன்னா, அப்பொழுது ஜனத்தில் 20,000 பேர் திரும்பி 10,000 பேர் மீதியாய். அப்ப ரெண்டையும் கூட்டுங்க, எத்தனை? 20,000னா 22,000. சரி, 10,000னா 11,000. அப்ப எத்தனை பேர் போயிருக்காங்க? எத்தனை பேர் போயிருக்காங்க? 33,000 பேர். அல்லேலூயா. 33,000 பேரை ஒரு கிதியோன் போய் திரட்டிட்டு போயிட்டு இருக்கிறான். ஐயா, எதுக்கு? மீதியானியரை. ஆனா கர்த்தர் என்ன சொன்னாரு? நான் உன் கூடவே இருப்பேன் சொன்னாரா? அல்லேலூயா. பக்கத்துல தட்டி சொல்லுங்க, ஏக்கா என்ன யாரையும் திரட்டாதீங்க, இவங்க உதவி செய்வாங்க அவங்க உதவி செய்வாங்கன்னு கூப்பிடாதீங்க. இந்த ஆண்டு கர்த்தர் தான் உங்க லைஃப்ல உதவி செய்ய போகிறா. அல்லேலூயா. இந்த கிதியோன் என்ன எதிர்பார்த்தான் தெரியுமா? எப்பா, நான் தனியாளா போகல, ஒரு கூட்டம் எனக்கு வேணியா. 32,000 பேரை கூட்டிட்டு போயிட்டு நிக்கிறான். அங்க ஒரே அட்டம்ப்ட்ல 20,000 பேர் போயிட்டான். அடுத்த அட்டம்ப்ட்ல 300 பேர் தான் மிச்சம் இருக்கிறான். அல்லேலூயா. கர்த்தர் கூட இருக்கிறார்னா சில ஆட்களை தூர விலக்குவார். ஏன்? நான் உன் கூட இருக்கிறேன் என்பதை காண்பிப்பதற்காக. எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க என் கூட ஆண்டவருக்கு இருக்கணும்னு சொல்லி காண்பிக்கணும்னு? எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி, நீங்கள் யாரையெல்லாம் நம்பினீர்களோ அவர்கள் எல்லாரும் உங்களை கைவிட்டு போய்விடுவார்கள். ஆனால் தேவன் கைவிடவே மாட்டார். கையை தட்டி ஆமென். அல்லேலூயா. இவன் நம்பி சேர்த்த கூட்டமெல்லாம் பின்னாடி முதுக காட்டிட்டு போயிட்டு இருக்கிறான். நெஞ்ச காட்டிட்டு யுத்தத்துக்கு வருவான்னு நினைச்சா இவன் பின்னாடி முதுக காட்டிட்டு போறான். ஆனா கர்த்தர் இந்த கிதியோனுக்கு கூட இருப்பேன்னு சொன்னவர் முதுகை காட்ட அல்ல, உன் கூடவே நின்று உன்னை ஜெயிக்க வைப்பதற்காக. அல்லேலூயா. அதுக்கப்புறம் என்ன நடந்தது? அங்க போறான்,
300 பேரை வச்சு போறதுக்கும் பயம். ஒரு அடையாளத்தை கேட்கான். ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ அந்த கூட்டத்துக்குள்ள போ, அங்க ஒரு காரியம் நடக்கும். இவன் போய் கூட்டத்தில் போற, அங்க ஒரு சொப்பனை வெளிப்படுத்தப்படுகிறது. அப்போ ஒரு நம்பிக்கை வருது, உண்மையிலே கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார் ஐயா. அல்லேலூயா. போனா யுத்தம் பண்ணான், ஜெயிச்சான். ஒரே மனுஷன் அடிக்கிற மாதிரி அடிச்சு ஜெயிச்சானா இல்லையா? ஜெயிச்சானா இல்லையாங்க? பக்கத்துல தட்டி சொல்லுங்க, நம்மளும் ஜெயிப்போம். எதுல தோற்றோமோ சொல்லுங்க, எதுல தோற்றோமோ, எதுல ஆள் இல்லைன்னு சொல்லி புலம்பணுமோ, அதுல கர்த்தர் நின்று நம்மளை ஜெயிக்க வைப்பார். நல்ல கையை தட்டி ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளை கொண்டு கிரியை செய்கிறார். அவர் கூட இருக்கிறது எதற்கு கூட இருக்கிறாரு? நம்மளை கொண்டு கிரியை செய்யணும்னா, நம்ம எதையெல்லாம் கண்டு பயந்து நடுங்கி புலம்பிக் கொண்டிருந்தோமோ அந்த காரியத்துல நம்மை கொண்டே கிரியை செய்து அதை ஜெயிக்க வைக்கிற தேவன். ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. பிசாசு என்ன பண்ணுவான் தெரியுமா? இதை ஜெயிக்க முடியாது, இந்த பாரத்தை தள்ள முடியாது, இந்த பாவத்தை தள்ள முடியாது, உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இதுதான் பிசாசுடைய சத்தம். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? உன் வாழ்க்கை முடியலடா, நான் உன் கூடவே இருக்கிறேன், உன்னை ஜெயிக்க வச்சு காட்டுவேன்னு சொல்லி ஜெயிக்க வைக்கிறவ. இந்த வருஷம் நம்மளை கிரியை செஞ்சு ஜெயிக்க வைப்பார். அல்லேலூயா. நம்ம எதுல கிரியை செய்ய முடியாம முடங்கி கிடந்தோமோ அவர் கூட இருந்து எந்தி நீ போ, நீ தான் ஜெயிக்க போகிற. அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, பயன்படுத்துகிறார். நான் கூட இருந்து உன்னை தூங்க வைக்க மாட்டேன், உன்னை பயன்படுத்துவேன். எப்படி பயன்படுத்துவேன்? நீ அநேகருக்கு வெளிச்சமா இருப்பாய், அநேகரை நீதிக்குள்ள கொண்டு வருவாய். அல்லேலூயா. இந்த நீதிக்குள்ள கொண்டு வருகிறது என்பது என்ன தெரியுமா? அநேகரை ரட்சிப்புக்கு ஏதுவாய் கொண்டு வர உன்னை நான் பயன்படுத்துவேன். ஆமெனே சொல்ல மாட்டீங்கல? அல்லேலூயா. உங்களை கொண்டு அநேகரை விடுவிப்பேன். இந்த கிதியோன கூட இருந்து என்ன பண்ணாரு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு ரட்சகனா ஏற்படுத்தினானா இல்லையா? அல்லேலூயா. நம்ம கூட இருந்து நம் மூலமாய் அநேகரை கர்த்தர் தொடுவார். கையை தட்டி ஆமென். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, உன்னோடு கூட நம்ம கூட இருக்கிறத மற்றவங்க முன்னாடி நிரூபிச்சு காட்டுவார். ஆமாவா இல்லையா? இந்த கிதியோனுக்கு என்ன செஞ்சார் தெரியுமா? இந்த கிதியோன் அவன் வம்சத்துல, அவனுடைய கோத்திரத்துல ரொம்ப 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 பெரிய குடும்பமா. என்ன குடும்பம்? சின்ன குடும்பம். அந்த 6வது அதிகாரம் 15வது வசனத்தில் அவன் சொல்றான் பாருங்க, நான் இஸ்ரவேலை எதினால ரட்சிப்பேன், இதோ மனாசேலை என் குடும்பம் சின்ன குடும்பம், என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன். அல்லேலூயா. இந்த சிறியவன் கூட தான் கர்த்தர் சொல்லாரு, நான் உன் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8வது அதிகாரம் பகுதியெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறக்கூடிய எப்ராயிம் கூட்டத்தார் எல்லாரும் சொல்கிறாங்க, கிதியோனே நீ போய் தனியாக யுத்தம் பண்ணிட்டியே, சொன்ன நாங்களும் வந்திருப்போமலா அப்படிங்கிறா. அப்படி என்று சொன்னால் தன்னுடைய ஜனங்கள் மத்தியில கர்த்தர் கிதியோனின் தலையை உயர்த்தினார். கையை தட்டி ஆமென். அல்லேலூயா. நம்ம அந்த கூட்டத்தின் மத்தியில கர்த்தர் இவனோடு கூட இருந்து இவன் கூட கர்த்தர் இருக்கிறேன் என்பதை நிரூபித்து காட்டுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு கிதியோன் ஒரு ஆளே கிடையாதுங்க. ஆனா அந்த ஆளுக்குள்ள கர்த்தர் கூட இருந்ததுனால அவனை ஹீரோவா மாற்றினார். பக்கத்துல தட்டி சொல்லுங்க, நம்மையும் நம்மளை அற்பமா பார்க்கிற கூட்டத்துக்கு முன்னாடி, ஏழ்மையா பார்க்கக்கூடிய கூட்டத்துக்கு முன்பதாக, இழிவாய் பார்க்கக்கூடிய கூட்டத்துக்கு முன்பதாக கர்த்தர் நம்ம கூட இருக்கிறதை நிரூபித்து காட்டுகிற ஆண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஆலோசனையை தருவார். கூட இருந்து என்ன பண்ணுவாரு? ஆலோசனை கொடுப்பாரு. என்ன ஆலோசனை கொடுப்பாரு? எப்படினாலும் வாழ்ந்துட்டு போ, அப்படியா கொடுப்பாரு? எந்தெந்த பிரச்சனையெல்லாம் கண்டு இதெல்லாம் ஜெயிக்க முடியலையே, இந்த பிரச்சனையை சரி பண்ண முடியலையேன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருந்த இடத்துலலாம் கர்த்தர் கூட இருந்து அவர் சொல்லி கொடுப்பாரு, இந்த பிரச்சனையை இப்படி ஜெயிப்பா, இந்த பிரச்சனையை இதை நீ இப்படி ஜெயிச்சுன்னு சொல்லி அவர் நம்மளுக்கு ஆலோசனை கொடுத்து நம்மளை ஜெயிக்க வைக்கிறவர். மனுஷனுடைய ஆலோசனைலாம் தோக்க வச்சிடும். மனுஷனுடைய ஆலோசனை நம்மளை உடைச்சி விட்டுரும். ஆனா தேவனுடைய ஆலோசனை உடைந்ததை கட்டி எழுப்பும். தேவனுடைய ஆலோசனை தோல்வியை எல்லாம் வெற்றியாய் மாற்றும். தேவனுடைய ஆலோசனை பிரிவினையே சேர்த்து வச்சிரும்.
எத்தனை பேருக்கு நான் சொன்னது புரிஞ்சுது? குடும்பத்தில் கணவன் மனைவியுடைய பிரச்சனையா, பிரிவினையா, பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் பிரிவினையா, ஒன்று புரிஞ்சுக்கோங்க, கூட இருந்து அவர் ஆலோசனை கொடுப்பார். அந்த ஆலோசனையை வெளிப்படுத்தினீங்கன்னா அங்க பிரிந்த காரியமெல்லாம் சேர்ந்து விடும். அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா. இந்த கிதியோன் லைஃப்ல நடந்தது. அவன் எப்படி யுத்தம் பண்ணணும், என்ன பண்ணணும், என்ன டிசிஷன் எடுக்கணும், எல்லாத்தையும் ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு. பக்கத்தில் தடிச்சு, உங்க காதை மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம், உங்க காதை மட்டும் கர்த்தருடைய ஆலோசனைக்கு திருப்பினா போதும். அல்லேலூயா, அல்லேலூயா, சத்தம் அல்லேலூயா. இப்ப எதை கண்டு பயந்தீங்களோ அந்த காரியத்துக்குள்ள நம்மளை நடத்துகிறா. ஆமாவா இல்லையா? இவன் இந்த கிதியோன் மீதியானியரின் கூட்டத்தை கண்டு பயந்தான். ஆமாவா இல்லையா? பயந்தான். இப்போ இந்த மீதியானியரின் கூட்டத்துக்குள்ள ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ எந்திரிச்சு நீயும் உன் கூட இருக்கிற ஒரு வேலைக்காரனையும் கூட்டிக்கிட்டு அந்த கூட்டத்துக்குள்ள போன்னு சொன்னாரா இல்லையா? அல்லேலூயா. எங்க காலையில 300 பேரோட கூட யுத்தம் பண்றது ரெண்டாவதுங்க. இப்ப நீ தனியாளா உள்ள போ. அல்லேலூயா. எந்த கூட்டத்தை கண்டு பயந்தானோ அதே கூட்டத்துக்குள்ள தனி ஆளா உள்ள காலடி எடுத்து வச்சு போறான். ஏன் தெரியுமா? கர்த்தர் கூட இருக்கிறதுனால. அவர் சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறதுனால நீ எதை கண்டு கலங்கினாயோ அதனுள் உன்னை நடத்துவேன். நான் சொன்னது எத்தனை பேர் புரிஞ்சுது? எதை கண்டு ஐயோ இதுல கால் ஸ்டெப் எடுத்து வச்சா என் வாழ்க்கையே அழிஞ்சிரும் நினைச்சீங்களோ அதுக்கு உள்ள ஆச்சரியமாய் நம்மளை வழி நடத்துகிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கப்புறம் சொல்றாரு, அப்பா நான் உன் கூட இருப்பேன், ஆனா கிரியை நீ தான் செய்யணும். அல்லேலூயா. எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாத்தீங்களா? அவர் கூட இருப்பாரா, ஆனா நம்ம என்ன கிரியை செய்யணும்? அன்னைக்கு யுத்தம் நடந்ததுனால அவன் பட்டயத்தை எடுத்து வெட்ட வேண்டியது கிரியை. இன்னைக்கு நமக்கு யுத்தமா? நோ, நமக்கு போராட்டம் தானே இருக்குது. போராட்டம் தானே இருக்குது. மனுஷன் கூட வானமண்டல லோகாதிபதி போராட்டம் தானே. அப்ப அங்க போய் கத்தியோட போய் நிக்க முடியுமா? அப்ப என்ன பண்ணணும்? பேசணும். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் கண்மலையை பார்த்து மோசையை பார்த்து சொன்னாரு, கண்மலையை பார்த்து அடினாரு. ரெண்டாவது என்ன சொன்னார்? கண்மலையை பார்த்து பேசுனாரு. அடிச்சது பழைய ஏற்பாடு, பேசுறது புதிய ஏற்பாடு. அல்லேலூயா. இருதயத்தில் நீதி உண்டாக விசுவாசிக்கப்படும், நாவினால் ரட்சிப்பு உண்டாக அறிக்கை செய்யப்படும் சொன்ன மாதிரி உங்க நாவை திறந்து பேச வேண்டும். அல்லேலூயா. என்ன கிரியை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் நிற்கும் போது அங்க நெகட்டிவா இருக்கக்கூடிய காரியங்களை பார்த்து உங்கள் நாவு விசுவாசத்தில் அறிக்கை செய்ய வேண்டும். என்ன நெகட்டிவ்னு சொல்றீங்களா? ஐயோ குழந்தை கிடைக்க வாய்ப்பே இல்லை, ஆனா கர்த்தர் குழந்தைய தந்துட்டாரு. திருமணம் நடக்க வாய்ப்பே இல்லை, கர்த்தர் திருமண காரியத்தை ஏற்படுத்திட்டாரியா. அவர் இருந்தா குறைவு ஜெயிக்க முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. கானாவூர் கல்யாண வீட்டில் ஆண்டவர் இருந்தாரா இல்லையா? ஏசப்பா கூட இருந்தா அங்க இருந்தாங்களா இல்லையா? அங்க குறைவு ஜெயிச்சுதா? அங்க குறைவு ஜெயிச்சுதா? அல்லேலூயா. பக்கத்தில் திடிச்சுங்களா, இல்லைங்கிற குறைவு இனி உங்களை ஆள முடியாது. இது இங்க இருக்கிற சிலருக்கு, இந்த வீடியோ பார்க்குற சிலருக்கு சொல்ல, இல்லைங்கிற குறைவு இந்த 2026 உங்களை ஆளுகை செய்ய முடியாது. கையை தட்டி ஆமென். ஐயோ என்கிட்ட இல்லப்பா, முடியாதுப்பா, நோ, அது உங்களை ஆளுகை செய்ய முடியாது. ஏன்? அவர் கூட இருக்கிறதுனால. இல்லைங்கிற குறைவு ஜெயிப்பதல்ல, இல்லைங்கிற வார்த்தையே இல்லாதபடிக்கு அற்புதம் செய்கிறது இவன் அவர். அல்லேலூயா, அல்லேலூயா. கிரியை செய்யணும். என்ன கிரியை செய்யணும்? பேசணும் விசுவாசத்தோட. ஏசப்பா சொன்னாங்களா இல்லையா? விசுவாசத்தோடு பேசினா மழையே பெயர்ந்து போகும்னா நம்ம சூழ்நிலை எல்லாம் ஏமாத்துறோம். பேசணும். நம்பி இயேசுவை நாமத்தினால பேசுங்க. உங்க சிச்சுவேஷனை பார்த்து இதுல நான் மூழ்கி போக மாட்டேன்னு சொல்லி பேசுங்க. என்ன பேசணும்? ஒரு சிச்சுவேஷன் வந்துட்டு 2026 ஏதோ ஒரு காரியத்தை நீங்க சந்திக்கிறீங்க, உடனே என் வாழ்க்கை அழிஞ்சு போச்சு என் தலையெழுத்துன்னு உட்காந்து பேசாதீங்க. ஆண்டவரே, இந்த சிச்சுவேஷனுக்கு முன்னாடி என்ன தோற்று போக விட மாட்டீங்க, இந்த சூழ்நிலையில என்னை அவமானப்படுத்த மாட்டீங்க, இந்த சூழ்நிலையில என்னை மூழ்கடிக்க மாட்டீங்கன்னு பேசணும். இஸ்ரவேல் ஜனங்கள் அதை பேச தவறினார்கள். செங்கடலுக்கு முன்னாடி சாக போறேன்னா, மாறாவின் தண்ணீர்ல சாக போறேன்னா, இன்னும் ஒவ்வொரு சிச்சுவேஷனையும் கிடக்கும் போது சாக போறேன்னு தான் சொன்னா, வாழ போறேன்னு பேசல. நம்மளை வாழ வைக்க வந்தாரா, சாக வைக்க இயேசு வந்தாரா? அப்ப நம்ம எதை பேசணும்? கூட இருக்கிறேன், ஆனா நீ கிரியை செய். என்ன கிரியை செய்? நீ பேசு.
ஹல்லேலூயா. என் தலையெழுத்துன்னு பேசாத, என் லைஃப் முடிஞ்சு போச்சுன்னு பேசாத. இல்ல ஆண்டவரே, என் வாழ்க்கையை நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர். இந்த சூழ்நிலை என் வாழ்க்கையில நிரந்தரம் அல்ல, நீர் என் வாழ்க்கையில நிரந்தரமாய் கூட இருக்கிறதுனால இந்த சூழ்நிலையில் நான் அழிந்து போக மாட்டேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, சத்தம் ஹல்லேலூயா. யாரை கண்டு எதை கண்டு புலம்பி முடங்கி போய் கிடந்தீங்களோ அதை ஜெயிக்கிற ஆண்டு 2026. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த 7 வருஷமும் இந்த கிதியோனு அவன் கூட்டத்து மத்தியில் அழுது புலம்பிக்கிட்டே இருக்கிறான். கர்த்தர் கை விட்டுட்டாரு, கர்த்தர் கை விட்டுட்டாரு, கர்த்தர் கை விட்டுட்டாரு. இப்போ சொல்லாரு, நான் உன் கூட தாண்டா இருக்கிறேன். நீ யாரை கண்டு புலம்பினீங்களோ, எதை கண்டு புலம்பினியோ அதை எல்லாம் உன்னை கொண்டே நான் ஜெயிக்க வைப்பேன். ஹல்லேலூயா, சத்தம் ஹல்லேலூயா. ஜெயிக்க வைக்கிறார். பக்கத்தில் தடிச்சவனுங்க நம்மளை தோக்க வைக்க மாட்டாரு. அவர் கூட இருக்கிறதுனால நம்ம தோற்று போவதில்லை. ஹல்லேலூயா, சத்தமா ஹல்லேலூயா. சீமையினர் வச்சுக்கோ. ஹல்லேலூயா, இன்னும் சத்தமா ஹல்லேலூயா. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று 2026 தோல்வி எனக்கில்லையே, நான் நல்ல சத்தமா. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று சத்தமா. தோல்வி எனக்கில்லையே, நான் இயேசு என்னோடு, இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. சொல்லுவா, இயேசு என்னோடு ஆமென் இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, சத்தம் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் கூட இருந்து என்ன பண்ணுவார் தெரியுமா? அவர் அனுமதிச்ச காயத்தை எல்லாம் அவரே ஆற்றுவார். இதுவரைக்கும் உங்க லைஃப்ல நிறைய காயத்தை ஆண்டவர் அனுமதிச்சிருக்கிறார் இல்லையா? அனுமதிச்சிருக்கிறாரு. நிறைய காரியத்தில் ஆண்டவரே, இதிலெல்லாம் எனக்கு மனபாரம், இதெல்லாம் கஷ்டமா இருக்கு, இதெல்லாம் காயம், இதில் எத்தனை காயம் வச்சிருந்தீங்களோ அத்தனை காயத்துக்கான சொல்யூஷனையும் இந்த 2026 கர்த்தர் உங்களை காண பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் அனுமதித்த காயமெல்லாம் காயம் கட்டுகிற ஆண்டு இந்த 2026. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. எப்படியா காயத்தை கட்டுவாருன்னு கேட்கீங்களா? இந்த கிதியோனுடைய லைஃப்ல எப்படி காயத்தை கட்டினாரு? யாரை கண்டு அழுது ஐயோ என் வாழ்க்கையே போச்சுன்னு புலம்புனானோ, என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு அழுதானோ, அவர் அனுமதிச்ச காயத்தை எல்லாம் அவனை கொண்டே சரி பண்ணி விட்டார். ஆமாவா இல்லையா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவன் ஒருத்தன் தான், நான் நினைக்கிறேன் இவன் ஒருத்தன் தான் அந்த இஸ்ரவேல் ஜனங்களின் கூட்டத்துக்குள்ள கர்த்தர் எங்களை அடிச்சிட்டாருன்னு சொல்லி போனோம்னா. ஆமாவா இல்லையா? கர்த்தர் எங்க கூட உள்ள இல்லைன்னு உட்காந்து போனோம்னா. மற்றவன்லாம் என்ன பண்ணியிருக்கான்? யாருக்குமே அவன் பாட்டில் பிரச்சனை, வீடு அங்க மலைக்குள்ள கொண்டு போய் விட்டோடனே அவன் பாட்டில் அங்க ஒரு டென்ட் அடிச்சு உட்காந்துக்கிட்டான். பரவாயில்ல, பரவாயில்ல. ஹல்லேலூயா. ஆனா இவன் ஒருத்தனுக்கு மட்டும்தான் ஏக்கம், ஆண்டவரே என்னைக்கு என் நிலைமை மாற போகுது. ஒருவேளை நீங்க அந்த ஏக்கத்தோட இருந்தீங்கன்னா இந்த 2026 அவர் அனுமதிச்ச காயமெல்லாம் இந்த 2026 மறைந்து போகும். கையை தட்டி ஆமென். சத்தம் ஹல்லேலூயா, சத்தம் ஹல்லேலூயா. அவர் கூட இருந்து காயத்தை எல்லாம் ஆற்றுவார். ஆமாவா இல்லையா? காயத்தை ஆற்ற முடியுமா முடியாதா? அவர் கூட இருக்கிறார். அன்னைக்கு கிதியோனுக்கு அடையாளத்தை நிரூபிச்சு கூட இருந்தாரு. இன்னைக்கு தம்முடைய சொந்த குமாரனையே கிருபாதர பலியாய் கொடுத்து அந்த சொந்த குமாரனுடைய ஆவியை நம்முடைய இருதயத்தில் அனுப்பி அப்பா பிதாவேன்னு சொல்லி கூப்பிடக்கூடிய அங்கீகாரத்தையும் கொடுத்து நம்ம கூடவே இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்லுது புரிஞ்சுது? எப்படி கூட வந்து இருக்கிறாரு? அன்னைக்கு கிதியோன் கூட இருக்கிறேன்னு சொல்லி நிரூபித்து காட்ட அநேக அடையாளங்கள் நடந்தது. ஆனால் இன்னைக்கு தன்னுடைய குமாரனையே ஒப்பு கொடுத்து கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. எளிமை நிப்பமா நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் இந்த வருஷம் உங்க கூட இருந்து கிரியை செய்கிற ஆண்டு, கர்த்தர் உங்களை ஜெயிக்க வைக்கிற வருஷம்.
ஒரே ஒரு காரியம் ஆண்டவரே, நீங்க என் கூட இருக்கிறீங்க, இந்த வருஷம் என் கூட இருக்கிறீங்க, நான் ஜெயிக்கணும். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? கண்ணை மூடி ஜெபிப்போமா? இந்த ராத்திரி இந்த நடுநிசி வேலையில் எல்லாரும் கண்களை மூடி உட்கார்ந்துருக்கிறவங்க எல்லாரும் கண்களை மூடி, தூக்கத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. ஒரு சில நிமிடம் தான், ஒரு 5 to 10 நிமிஷம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, என் கூட இருக்கிறதற்காக நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கையை தட்டி, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று. சொல்வமா, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று. இயேசு என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. சொல்வமா, இயேசு என்னோடு, ஆமென், என்னாலும் தோல்வி தோல்வி எனக்கில்லையே. நல்ல கையை தட்டி, நல்ல நாம திறந்து இந்த காலையில் அறிக்கைப்படுங்க பார்க்கலாம். தோல்வியா வாழ்க்கையில இல்ல ஆண்டவரே, நான் தோற்று போக மாட்டேன். இந்த 2026 இதுவரைக்கும் நான் கண்ட தோல்வி எல்லாம் நான் ஜெயித்த ஆண்டவரே, நீ என்னோடு கூட இருக்கிறதுனால நிச்சயமாய் வெற்றி பெறுவேன். தோற்று, ஓ இயேசு என்னோடு இருக்கும் போது என்னாலும் சொல்லுவாய். இயேசு என்னோடு, ஆமென், ஆமென். சீரச்சாலை கனவுகளும் என் துளியினார், ஓ சீரச்சாலை கனவுகளும் அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு, ஆமென், இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு, இயேசு. உங்க நாவை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். உங்க நாவை திறந்து இயேசு என்னோடு இருக்கிறார் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு என்னோடு இருக்கிறார். உங்க நாவை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கிரியோன் ஆண்டவர் சொன்ன அடுத்த செயல், ஆண்டவர் இந்த கிரியோன் கால்களை முன்னோக்கி வைக்கிறார். கர்த்தர் என் கூட இருக்கிறேன் சொல்லிட்டாரியா, இருப்பேன் சொன்னா அவர் என் கூட இருக்கிறார் சொல்லி காலை எடுத்து முன்னாடி வைக்கிறார். கர்த்தர் அவருடைய வாழ்க்கையை வெற்றியை கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ இயேசு என்னோடு, ஓ எல்லாரும் வெற்றி வெற்றியே. சொல்லுங்க பார்க்கலாம். என் வாழ்க்கையில தோல்வி இல்லை. நீங்க பேசுங்க. இந்த காலை வேலை இப்ப ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்க கிரியை இப்ப ஸ்டார்ட் பண்ணுங்க. என் கடன் என் வாழ்க்கையில இல்ல, என் நிந்தனை என் வாழ்க்கையில நிரந்தரம் இல்ல. பேசுங்க பார்க்கலாம். என் தோல்வி என் வாழ்க்கையில இல்ல. ஆண்டவரே, நீர் என்னை ஜெயிக்க வைக்கிறவர், என் கூடவே இருக்கிறீங்கப்பா. உயிரை கொடுத்து வந்து கூட இருக்கீங்கப்பா. அன்னைக்கு கிதியோனுக்காக உயிரை கொடுக்கல ஆண்டவரே, ஆனா இன்னைக்கு எனக்காக உயிரையே கொடுத்து கூட வந்து இருக்கீங்கப்பா. எப்படி பையனை தோக்க விடுவீங்க? எப்படி அவமானத்தை சந்திக்க விடுவீங்க? எப்படி பைய வாழ்க்கையை இப்படியே இருக்க விடுவீங்க? இல்ல ஆண்டவரே, என் வாழ்க்கையை நீர் மாற்றுகிற ஆண்டு. உங்க நாவை திறந்து சொல்லுங்க. உங்க இருதயம் திறக்கட்டும். தேவனுக்கு நேரா உங்க இருதயம் திறக்கட்டும். இப்படியே இருக்கிற ஆண்டு 2026 அல்ல, 2026 கர்த்தர் என்னை கொண்டு எனக்காக கிரியை செய்கிற ஆண்டு. என்னை கொண்டு என் ஜனங்களுக்காக கிரியை செய்கிற ஆண்டு. என்னை கொண்டு என் குடும்பத்திற்காக கிரியை செய்கிற ஆண்டு. என்னை கொண்டு என்னை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்காக கிரியை செய்கிற ஆண்டு. ஹல்லேலூயா. 2 கரங்களை உயர்த்தி சொல்வோமா? தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, தோல்வி அப்பா, நான் தோற்று போவதில்லையே. அப்படி கண்களை மூடி நிற்போம். நாம் கடைசியாக உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்தமான அப்பா பிதாவே, இயேசுவின் நாமத்தினால
உங்களை நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே. இந்த நடுநிசி வேலையிலையும் இந்த புது வருடத்துக்குள்ள 2026க்குள்ள நாங்கள் உம்மை அப்பா துதி ஸ்தோத்திர ஆராதனையோடு கடந்து வர உதவி செஞ்சீங்கப்பா. இந்த காலை வேளையில் அதிகாலை நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை எங்களுக்கு தந்திருக்கீங்கப்பா. நீங்கள் என் கூடவே இருப்பேன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. இந்த 2026ல் நீங்கள் கூட இருக்கிறதை நாங்கள் உணரணும், நாங்கள் பார்க்கணும். உங்களுடைய கிரியைகள் நாங்கள் பார்க்கணும். எங்களை கொண்டு நீர் செய்ய நினைக்கிற கிரியைகளைக்கும் அப்போ அதையும் நாங்கள் கண்டு உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தாங்க. இந்த வார்த்தையை கேட்டு உங்களுடைய பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே. இதுவரைக்கும் கூட இருக்கிறவர் ஒருவேளை அமைதியாக இருந்திருந்தீங்கன்னு சொன்னால் இந்த 2026ல் உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் கூட இருக்கிறதை வெளிப்படுத்தி காட்டுவீராக ஆண்டவரே. அவர்கள் எந்த இடத்துலலாம் தோற்றார்களோ, அவமானப்பட்டார்களோ, நிந்தனையை பார்த்தார்களோ, ஏமாற்றத்தை பார்த்தார்களோ, தோல்வியை பார்த்தார்களோ, இன்னும் என்னென்ன அப்பா நெகட்டிவான காரியங்கள் எல்லாம் பார்த்தார்களோ, அதே காரியத்தில் உடைய பிள்ளைகள் அப்பா கர்த்தர் செய்யக்கூடிய அற்புதத்தை, அதிசயத்தை உடைய பிள்ளைகள் காணும்படி கர்த்தர் கூட இருந்து கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. அப்பா இந்த சத்தத்தை இங்கு மாத்திரமல்ல அப்பா ஆன்லைன் மூலமாக யூடியூப் மூலமாக கேட்டு கொண்டிருக்கிற ஜனங்களுக்காகவும் ஜெபிக்கிறேன். அவங்க வாழ்க்கையிலையும் கர்த்தர் கூட இருந்து வெளிப்படுவீராக. கர்த்தர் அவர்களை பயன்படுத்துவீராக. அப்பா ஜெயிக்கவே முடியாதுன்னு சொல்லி முடங்கி கிடக்கக்கூடிய காரியத்தில் எல்லாம் உடைய பிள்ளைகளை தலை நிமிர செய்து அந்த முடங்கி கிடந்த காரியத்தை ஜெயிக்க வைப்பீராக சுவாமி. முடிஞ்சு போச்சின்னு நினைச்சு கொண்டிருந்த காரியத்தில் எல்லாம் உடைய பிள்ளைகளை ஜெயிக்க வைப்பீராக. அப்பா கர்த்தர் இந்த ஆண்டு உடைய பிள்ளைகள் கூட இருந்து கர்த்தர் கிரியை செய்து ஜெயிக்க வைங்க. குறைவுகள் இருக்கக்கூடாதுப்பா, குறைவுகள் ஜெயிக்கக்கூடாது. அற்புதங்கள் நடக்கட்டும் சுவாமி. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர் கூட இருக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வீராக. தொடர்ந்து உமக்கே கடமைக்கு மேற்கொள்கிறோம் இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. மீண்டும் இயேசுவின் அக்கினி சிறகுகள் ஊழியத்தின் சார்பாக, எங்கள் குடும்பத்தின் சார்பாக, குழுவினர் சார்பாக உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். யூடியூப்பில் பார்க்க போகிற பிள்ளைகளுக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா.